எருசலேமிலே 3வது தேவாலயம் வரணும். இதுவரைக்கும் 2 தேவாலயம் இருந்துச்சு, அவர்களுக்கு 3வது தேவாலயம் வரணும். இதுதான் தேவாலயம். முதல் தேவாலயம் சாலமோன் கட்டினது, நேபுகாத்நேச்சார் இடிச்சிட்டார். 2வது தேவாலயம் செருபாபேல் கட்டினது, தீத்துராயன் கிபி 70 இடிச்சிட்டார். அதற்கு பிறகு அங்கே வேறொரு வழிபாட்டு தலம் 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இப்போ வரைக்கும் அதுதான் அங்கே இருக்கிறது. இப்போ 3வது தேவாலயம் வரணும். 2 வசனம் இருக்கு, நீங்க நோட் பண்ணிக்கோங்க, வாசிக்க வேண்டாம், அப்புறம் வீட்டில் போய் வாசிக்கோங்க. தானியேல் 9:27, மத்திய 24:15, இது 2லையும் 3வது தேவாலயத்துக்கான குறிப்பு இருக்கு. பரிசுத்த ஸ்தலத்திலே அதை நிற்க காணும் போது அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இன்னொரு பரிசுத்த ஸ்தலம் தேவாலயம் யூதர்களுக்கு வரணும். அந்த வாரம் சென்ற பின்பு பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார் அப்படின்னு இருக்கு தானியேல் 9:27. அப்படின்னா பலி செலுத்தணும்னா பலிபீடம் ஆலயம் எல்லாம் வரணும். ஸோ 3வது ஆலயம் கண்டிப்பாக வரும். எங்கே வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா த டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த இடத்தில் தான் வர வேண்டும். த டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அதுக்கு பேர் டெம்பிள் மவுண்ட்னா, ஏற்கனவே 2 டெம்பிள் அங்கே இருந்ததுனால அதுக்கு பேர் டெம்பிள் மவுண்ட். 3வது ஆலயம் அங்கே வரும் என்று யூதர்கள் நம்புகிறார்கள். இப்போ சொல்றேன், நன்றாக கவனிங்கள். அங்கே வரப்போற ஆலயத்துக்கும் நமக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, அதுக்கும் நமக்கும் எந்த கான்செப்ட் இல்லை. ஆனா அந்த ஆலயம் வருவதற்கு முன்பதாக உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த காரியம் நடக்கும் கண்டிப்பா. அப்ப ஆலயம் வரப்போகுதுன்னா இயேசு வரப்போறாருன்னு அர்த்தம். அத்திமரம் துளிர்க்கும் பொழுது அவர் வாசல்கிட்ட வருவார்னு இருக்கு. 7வது சபை லவோதிக்கேயா சபைக்கு சொல்லும் பொழுது வெளிப்படுத்தல் 3:20 இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன்னு இருக்கு. அத்திமரம் துளிர்க்கிற காலமும் அவர் வாசப்படிக்கு வந்து தட்டுற காலமும் ஒரே காலம் அர்த்தம். இஸ்ரவேல் மீண்டும் உருவாகிற காலமும் இயேசு வந்து நம்ம கூட்டிட்டு போற காலமும் ஒரு காலம் அர்த்தம். இப்ப நமக்கு அதுதான் வேணும். அவங்களுக்கு ஆலயம் வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, அது அவங்க இஷ்டம். ஆனா தீர்க்க தரிசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த இடத்துல 3வது ஆலயம் வரணும். இப்போ அந்த மலைக்கான சண்டை ஒன்று ஆரம்பிக்கணும். இது எங்கே இருக்கு வாசிங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய். பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்துக் கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோടെ குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் நீ வருவாய். எசேக்கியேல் 39:2 அடுத்த அதிகாரம் 2வது வசனம் வாசி. நான் உன்னை திருப்பி உன்னை 6 துருடைகளால் இழுத்து உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி. இந்த வசனம் 2 வசனம் சொல்லுது, இஸ்ரவேலின் மலைக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் நடக்கணும். அதான் ஃபைனல். முதல்ல இஸ்ரவேல்னு ஒரு தேசம் வந்தாதான் இது நடக்கும். 1948 வந்துருச்சு. அதற்கு பிறகு எருசலேமில் தான் அந்த மலை இருக்கு. எருசலேம்னு ஒன்று யூதன் கையில் வந்தாதான் அந்த சண்டை நடக்கும். 1967 அதுவும் வந்துடுச்சு. இப்போ இந்த மலைக்கான சண்டை வருது. 2023 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இதற்கான சண்டை ஆரம்பித்தது. இதுக்கு பேர் அல் அக்ஸா ஃப்ளட் அப்படின்னு பேர். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மலை இருக்கிற அந்த பகுதி முழுக்க எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு ஹமாஸ் சொல்கிறாங்க. இல்லை, அந்த பகுதி முழுக்க எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி யூதர்கள் சொல்கிறாங்க. இதற்கான சண்டை தான் 2023 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஆரம்பிச்சிச்சு. எசேக்கியேல் 38:8 எசேக்கியேல் 39:2 நம் கண்களுக்கு முன்பாக ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் இதில் ஒவ்வொரு நாடாக ஜாயின் பண்ணணும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இதில் ஒவ்வொரு நாடாக ஜாயின் பண்ணணும். முதலாவதாக இதில் ஈரான் வந்து ஜாயின் பண்ணியிருக்குது. எசேக்கியேல் 38:5 வாசிங்க பார்ப்போம். அவர்களோட கூட பெர்சியரும். பெர்ஷியா என்பது இன்னைக்கு உள்ள ஈரானுடைய பெயர். 1979 வரைக்கும் அதற்கு பெர்ஷியான்னு பேர். இன்னைக்கு ஈரான் உள்ள வந்துடுச்சு. இவர்களோடு கூட தொகர்மா வம்சத்தார் துருக்கி வரணும். அதுவும் அங்கே இருக்கு. துருக்கி உள்ள வரணும். இப்போ துருக்கி உள்ள வந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் தலைவராக யார் இருக்கணும்னா, வடபுறத்திலிருந்து எழும்புற ரஷ்யா வரணும். இதை நாம கிட்டத்தட்ட நாங்கள் எங்கள் மினிஸ்ட்ரியிலிருந்து ஏறக்குறைய 20 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம். 2005-6 இருந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ரஷ்யா ஒரு யுத்தம் இஸ்ரேலுக்கு நடக்கும் என்று சொல்லி. ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு சம்பவமே இல்லை. ரஷ்யாவும் இஸ்ரேலர்களும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வசனம் சொல்லுது ரஷ்யா இஸ்ரேலுக்கு விரோதமாக வரணும், வடக்கு பக்கத்துல இருந்து எழும்பி வரணும் அப்படின்னு சொல்லுது. இதான் வடக்கு பக்கத்துல இருந்து ரஷ்யா. நீங்க இஸ்ரேல் மேல ஒரு புள்ளி வச்சு இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நேரா மாஸ்கோ மேஷாக் அப்படின்னு இருக்கும். அங்கதான் போய் நிற்கும். அடுத்து தூபால் இருக்கும். அதே நான் சொல்றதுலாம் எசேக்கியேல் 38 இருக்கு. 2ல தூபால்னு இருக்கும். அதான் திபிலிசி அப்படிம்பாங்க, ரஷ்யாவில் இருக்கு. இந்த 2 பட்டணத்துக்கும் தலைமையான அதிபதியாக இருக்கக்கூடியதான ரஷ்யா, இவர்கள் தான் வரணும். இப்ப ரஷ்யா இந்த விஷயத்துல இஸ்ரேலுக்கு எதிராக எதிர்மி வரணும், ஈரானுக்கு ஆதரவா வரணும். இந்த தீர்க்க தரிசனம் இப்ப நிறைவேற தொடங்கி இருக்கிறது. இந்த 12 நாள் யுத்தம் நடந்துச்சு. உங்க எல்லாருக்கும் தெரியும் 12 நாள் யுத்தம் நடந்துச்சு. இந்த யுத்தத்துல கடைசியா ரஷ்யா வந்து ஜாயின் பண்ணதை நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கு முன்னாடி ரஷ்யா உள்ள வரவே இல்லை. ஹமாஸ் இஷ்யூல வரல, லெபனான் இஷ்யூல வரல, ஹவுதீஸ் இஷ்யூல வரல, சிரியா இஷ்யூல வரல. ஆனால் ஈரான் இஷ்யூ வந்த உடனே ரஷ்யா உள்ள வந்துச்சு, சைனா உள்ள வந்தது, துருக்கியும் உள்ளே வந்தது. எசேக்கியேல் 38 வந்திருக்கு.
கர்த்தர் சொன்ன இந்த துல்லியமான தீர்க்க தரிசனம் நம் கண்களுக்கு முன்பாக ஒரு டீம் ஃபார்ம் ஆயிருக்குது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, ஒரு டீம் ஃபார்ம் ஆயிருக்கு. இதோடைய ஆரம்பம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா 2023 அக்டோபர் 7 மலைக்கான யுத்தம். அந்த இடம் எங்களுக்கு வேணும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார். இப்போ அந்த மலையை ஐநால அடுத்து அவங்க ஜனநாயக முறைப்படி எடுக்க முயற்சி பண்ணுவாங்க. அங்க நடக்காது, மீண்டும் யுத்தம் ஆரம்பிக்கும். இப்போ நீங்க பாத்துக்கிற சீஸ்ஃபயர் நல்லது, நாம் யுத்தத்தை விரும்பலை, ஆனால் நடக்கத்தான் செய்யும், வேற வழி இல்லை. ஹமாஸோட சண்டை நடக்கும்போது ஒரு சீஸ்ஃபயர் வந்துச்சு, ஆனா மீண்டும் யுத்தம் தொடங்கிருச்சு. இப்போ அதே மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் வருது, மீண்டும் யுத்தம் வரும். இந்த யுத்தம் இப்போ சீஸ்ஃபயர் ஆனாலும் ஃபியூச்சர்ல கண்டிப்பாக இந்த மலைக்கான சண்டை நடக்கும். அந்த இடத்துல 3ஆம் உலக யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் சொல்லல, இப்பவே உலகத்தில் உள்ள பெரும் தலைவர்கள் எல்லாரும் சொல்ல தொடங்கிட்டாங்க, we are on war அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேர்ல்டு வார், தேர்ட் வேர்ல்டு வார்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இப்பொழுது இந்த யுத்தம் அங்கே வரணும். இந்த மலை இதையும் சொல்லிட்டு என்ன நடக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டு முடிக்கிறேன். இந்த மலை உண்மையிலேயே யாருக்கு சொந்தம்? ஒரு பகுதியை பிரித்து பாலஸ்தீனத்தை கொடுக்க சொல்றாங்க, ஒரு பகுதி இஸ்ரவேல்கிட்ட கொடுக்க சொல்றாங்க. இஸ்ரவேல் சொல்லுது, இல்லை இந்த மலை முழுக்க எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லுது. உண்மையிலேயே இந்த மலை யாருக்கு சொந்தம்? வாசிங்க 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 3:1 வாசிங்க. பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில், இந்த மோரியா என்கிற மலையை குறித்து உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல ஈசாக்கை பலி கொடுக்கும்படிக்கு ஆபிரகாம் கொண்டு போன அந்த மலைக்கு பேர் தான் மோரியா மலை. மோரியா என்னும் மலையிலே ஒர்னானின் களம் என்னும் எபூசியனாகிய ஓர்னான், எபூசுனா எருசலேம், எருசலேமாகிய ஓர்னான் என்னும் களத்திலே தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவக்கினான். முதல் ஆலயம் கட்டப்பட்டது எங்க, எந்த மலை, எந்த ஊரு, யார்கிட்ட வாங்கினா, எப்படி வாங்கினா, எல்லாம் தெளிவா இருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சம்பவம், 3000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சம்பவம். ஸோ அன்னைக்கு அவங்க முதல் ஆலயம் அங்கே இருந்துச்சு, அவங்க 3வது ஆலயம் வரணும் அப்படின்னு இப்போ சொல்றாங்க. இப்போ ஆலயத்துக்கான எல்லாத்தையும் அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. நல்ல விசுவாசிகள் கவனிங்க, 3வது ஆலயத்துக்கான எல்லாத்தையும் அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. இது ஆலயத்துக்கான தட்டுமுட்டு சாமான்கள் எல்லாம் ரெடி, இப்போ ரெடியாக இருக்கு. இப்போ அட் பிரசன்ட் எல்லாம் வாங்கி, அத்தனையும் வாங்கியாச்சு எல்லாத்தையும். இது ஆலயத்தில் பிரதான ஆசாரியன் ஆரோனின் வம்சத்தில் சாதோக்கின் புத்திரர் 40 முதல் 44 அதிகாரம் எசேக்கியேல்ல சாதோக்கின் புத்திரரை பற்றி இருக்கும். அதை கண்டுபிடிச்சிட்டாங்க 2010 DNA வச்சு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ ஆசாரியனும் தயாராக இருக்கிறார். அடுத்து சிவப்பு கிடாரி எருசலேமுக்கு கொண்டு வந்தாச்சு. என்னாகும் 19:3 படி எருசலேமில் பலியிட வேண்டிய சிவப்பு கிடாரியும் வந்து சேர்ந்துருச்சு. இது கரெக்டாக 2018 வந்துச்சு, ஆகஸ்ட் 28ஆம் தேதி. சரியா 50 வருஷம் இஸ்ரவேல் உருவாகி 70 வருஷம். இதுவும் வந்து சேர்ந்துருச்சு. இப்போ எப்படி எடுத்தீங்கனாலும் அத்தனையும் தயாராக இருக்கிறது. ஆலயத்தை கட்டுறதுக்கு அத்தனையும் தயாராக இருக்கிறது. ஆசாரியன் ரெடி, பலி பொருள் தயாராக இருக்கிறது, அத்தனையும் ரெடியாக இருக்கிறது. இதுதான் தேவாலயத்தினுடையதான ப்ளூ பிரிண்ட் அல்லது அனிமேஷன் பிளான். அடுத்த தேவாலயம் எப்படி இருக்க போது, அதனுடைய அமைப்பு என்ன, எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த டெம்பிள் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறதுல இவர்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. நன்றாய் கவனிங்க, எல்லாத்தையும் இப்போ இவங்க ரெடி பண்ணி வச்சாச்சு. 3வது தேவாலயத்துக்காக அவர்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா, எங்களுக்கு இடம் மட்டும்தான் வேண்டும். இப்போ எல்லாமே எங்ககிட்ட ரெடியாக இருக்கு, இடம் கிடைச்சா நாங்கள் தேவாலயத்தை கட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சமீபத்தில் கூட 24 மணி நேரத்தில் தேவாலயம் கட்டி கொடுக்க ஆல் ரெடியாக இருக்குது. அவங்களே அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, 24 hours ஆலயத்தை கட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அத்தனை ரெடியாக இருக்கு. இப்போ நடக்க போற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ண போகிறேன். பைபிளில் உள்ளது தான். இப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் இந்த யுத்தம் மிக முக்கியமாக அங்கே ஸ்டார்ட் ஆகும். மீண்டும் மிக முக்கியமான ஒரு யுத்தம் அங்கே ஸ்டார்ட் ஆகும். அந்த மலைக்கான யுத்தமாக இருக்கும். அதில் ரஷ்யாவும் கூட இருக்கும். ரஷ்யா தான் நமக்கு மிக முக்கியமான கீ பர்சன். எசேக்கியேல் 38:2 மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதினு இருக்கும். ஆங்கிலத்தில் ரோஷ் அப்படின்னு இருக்கும், மலையாளத்திலையும் இருக்கும், மராத்தியிலையும் இருக்கும், ஹீப்ரூலையும் இருக்கும். ரோஷ்ங்கிற வார்த்தை. அவங்க தான் வரணும். அவர்கள் வந்து இந்த யுத்தத்தை நடத்தணும். அந்த யுத்தம் எருசலேம் மலைக்காக இருக்கும். முடிவில் அந்த மலையை அவர்கள் கைப்பற்றுவார்கள். இஸ்ரவேலர்கள் கைப்பற்றி அங்கே தேவாலயத்தை கட்டுவதற்கான ஒரு வேலையை முன்னெடுப்பார்கள். அதற்கு முதல் படியா என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பலிபீடம் கட்டுவாங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இதுதான் நமக்கான கடைசி அடையாளம். ஒரு பலிபீடம் கட்டுவாங்க, ஆல்டர், சாக்ரிஃபைஸ் ஆல்டர் ஒன்று கட்டுவாங்க. அந்த ஆல்டர் கட்டுறதை நீங்க பார்த்துட்டீங்கன்னா நம்ம எல்லாமே முடிச்சாச்சு. இனி கிளம்ப வேண்டிய நாள் தான் பாக்கி. நினையாத நாளிகளை இயேசு வந்து கூட்டிட்டு போயிட்டே இருப்பார். அவ்வளோதான். என்னங்க இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்றீங்க?
2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு சொன்ன இத்தனை விஷயங்களும் டைம் லைனா 70 வருஷத்துக்குள்ள துல்லியமாய் நடக்குமானால் அவர் வருவேன் என்கிற வாக்கு தத்தமும் துல்லியமாய் நடக்கும். ஏறக்குறைய 1850 வருஷமா ஒரு தீர்க்க தரிசனமும் இதுல நடக்கல. இந்த நாட்டுக்குள்ள 1948 வரைக்கும் பாலைவனமா மண்ணு மாதிரி இருந்துச்சு. இந்த 70 வருஷத்துல இவ்வளவு ப்ராபசி நடந்திருக்கு. அடுத்து 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 நடந்திருக்கு. அதுல கடைசி ஒரு ஆல்டர் கட்டுவாங்க. அதான் நமக்கானது. அந்த ஆல்டர், அதாவது ஆல்டர் நமக்கு இல்லை, அடையாளத்துக்கு சொல்றேன். அது கட்டுறதை நீங்க பார்த்துட்டீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் ஓவர், ஃபைனல். அதுக்கப்புறம் எப்ப வேணாலும் வருகை வரும். அவர் வரும் நாளாகிலும் நாளிகையாகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான். அதனால டேட் தெரியாது, வருஷம் தெரியாது, நாள் தெரியாது. ஆனால் அடையாளங்களை வச்சு நாம கொஞ்சம் நிதானிக்க முடியும். ஏன்னா அவர்கிட்ட கேட்கறாங்க, முடியும் வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. இப்போ ஆல்டரை கொண்டு வந்து அங்க வைக்கிறத, அந்த டெம்பிள் மவுண்ட்ல வைக்கிறத நீங்க பாப்பீங்க. ஆல்டர் கட்டுறதல்ல, ஏன்னா ஆல்டர் கட்டியாச்சு, ஆல்டர் ரெடியா இருக்கு. அதை கொண்டு வந்து இப்ப அங்க வைக்கணும். அதைத்தான் நீங்க பார்க்க போவீங்க. அதோட எல்லாம் ஓவர், எப்ப வேணாலும் வருகை வரும். இதை வசனத்திலிருந்து உங்களுக்கு சொல்லணும்னா வாசிங்க, முடிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசி. 21, 24. பட்டய கருக்கினாலே விடுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். அந்த மலை மற்றவர்கள் வந்து போகிறதுக்கு அனுமதி கொடுக்கப்படும். அவங்க காலம் முடிஞ்சிருச்சுன்னா, இவங்களுடைய பலிபீடத்தை கொண்டு வந்து வச்சுட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் அது மேலே யாருக்கு என்ன கொடுக்க மாட்டாங்க, பெர்மிஷன் கொடுக்கவே மாட்டாங்க. ஹோலி சைட்டா அவங்க மாத்திடுவாங்க. நமக்கு இல்லை, ஹோலி சைட்டா அவங்க மாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் புறஜாதியார் மிதிப்பதற்கு அனுமதி கொடுக்கப்படாது. அதான் அதோடைய ஃபைனல் நம்ம பார்க்க வேண்டியது. இதுல உங்களுக்கு எனக்கும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது 24 அவர் வாசிச்சது. 28 வாசிங்க. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிக்க தொடங்கும் போது வாசிங்க. உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால், நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். இதெல்லாம் சம்பவிக்க ஆரம்பிக்கும் போது 2023 அக்டோபர் 7 ஆரம்பிச்சிருச்சு. மலைக்கான சண்டை ஆரம்பிச்சிருச்சு. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள். ஏன் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்தணும்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனம் சொல்லுது. இயேசு மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு போகும்போது அங்க இருக்கிற தூதன் கேட்கிறான், கலிலேயரே ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? நீங்கள் பார்க்கும்படி இயேசுவானவர் எப்படி ஏறி போனாரோ அப்படியே இறங்கி வருவார். இதைத்தான் இயேசு சொல்றாரு. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் மேகத்தின் மேல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருக போகிறார். நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அல்லேலூயா. இயேசு வருகிற காலம் சமீபமாயிற்று. அதற்கான இஸ்ரவேல் சம்பந்தப்பட்ட எல்லா அடையாளங்களும் நடந்து முடிஞ்சிருச்சு. தேசம் உருவாச்சு, ராஜா வந்துட்டாரு, தலைநகரம் வந்துருச்சு. இப்போ தேவாலயத்துக்கான இடத்துக்கான சண்டையும் ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாம் இந்த குறிப்பிட்ட 70-77 வருஷத்துக்குள்ள நடந்திருக்கு. இஸ்ரவேலுடைய கடைசி வருஷத்துல தான் யுத்தம் வரும்னு பைபிள் சொல்லுது. எசேக்கியேல் 38:8 நீங்க வாசிக்கும் போது, இஸ்ரவேலின் கடைசி வருஷங்களிலே நீ வருவாய். எசேக்கியேல் 38:16 நீ வாசிக்கும் போது, என் ஜனமாகிய இஸ்ரவேலை கார்மேகம் போல் மூட கடைசி நாட்களில் வருவாயின்னு இருக்குது. ஆண்டவர் சொன்ன காலம் வந்துருச்சு. இனி கண்டிப்பாக காலம் செல்லாது. நமக்கான எல்லா அடையாளங்களும் நம் கண்களுக்கு முன்பாக துல்லியமாய் நடைபெறுகிறது. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது நம்முடைய மீட்பு சமீபமாக இருப்பதால் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நம்முடைய மீட்பு சமமா இருக்குது. இப்ப நீங்க நானும் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நினையாத நாளிகளே மனுஷகுமாரன் வருவார். விழித்திருந்து அவரை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட வேண்டிய இடத்துல சபை இருக்கிறது.